ஏக்கா என்னக்கா மற்ற ஊர்லலாம் வாரம் ஃபுல்லா 100 நாள் வேலை நடக்குது, நம்ம ஊர்ல மட்டும் வாரத்துக்கு ஒரு நாள் தான் வைக்கிறானுவோ. அதே சந்தேகம் தாண்டி எனக்கும். ஒருவேளை வேலை வைக்கிறோம்னு கணக்கை காட்டிவிட்டு காசை கொள்ளை அடிக்கிறாங்களேடி. என்னக்கா சொல்ற? இவங்க பண்ணாலும் பண்ணுவாங்க, இவங்க பண்ணக்கூடிய ஆளுவதான்க்கா. கண்டிப்பா பண்ணுவாங்கடி. எங்க தாத்தா அந்த காலத்திலே சொல்லியிருக்கான், வெள்ளைக்காரன்ட்ட சுதந்திரம் வாங்கி நம்ம ஊர் அரசியல்வாதிகள்ட்ட மாட்டிக்கிட்டோம்னு சொல்லிட்டு இருப்பாண்டி. அவங்கள்ட்ட மட்டும் மாட்டல, இந்த அரசாங்க அதிகாரிகள்ட்ட தான் மாட்டிக்கிட்டோம். இவங்க 2 பேரும் தாண்டி கூட்டு. ஆமாக்கா, இவங்க கூட்டு கலவாணிதான். உனக்கு தெரியாத செய்தி ஒண்ணு சொல்லவா? அது என்ன எனக்கு தெரியாத செய்தி? ஏக்கா உனக்கு தெரியாத செய்தி என்கிட்ட நிறைய இருக்குக்கா. ஆமா, நீதான் ஊரு செய்தினா அப்படியே பேசுவிய உட்காந்துக்கிட்டு. சொல்லு. ஏக்கா அதை விடுக்கா, அந்த 100 நாள் ஆபீசர் இருக்காருன்னா, ஆமா, அந்த ஆளு வேலைக்கே வராத ஆளுக்கெல்லாம் அட்டை போட்டு காசு ஆட்டையை போடுறானாக்கா. என்னடி சொல்ற? வேலைக்கே வராம 100 நாள் அட்டை போட்டு காசு ஆட்டையை போட்டுட்டு இருக்காங்களா? உண்மைக்கா. அந்த புள்ளையாரத்துல அந்த கட்சிக்காரன் இருக்கான்னா, ஆத்தி அந்த மானம் கெட்டவன். ஆமா, அவனே தான். ஊரு சோறுனா உப்பு இல்லாம கூட திம்பானடி. ஆமாக்கா, அந்த ஆளு அந்த ஆபீசரை மிரட்டி அவ அம்மா பொண்டாட்டி புள்ள அவன் சொந்தக்காரன் எல்லாருக்கும் அட்டை போட்டு அந்த காசெல்லாம் எடுத்துக்கிறானாக்கா. இது என்னடி அநியாயமா இருக்கு? அவன் குடும்பத்துல இருந்து ஒருத்தி கூட நான் வேலைக்கு வந்தே நான் பார்த்தது இல்லையடி. ஏக்கா வீட்டுல புருஷக்காரன் தப்பு பண்ணா பொண்டாட்டிக்காரி கேட்கணும், கூடயே சேர்ந்துட்டு உட்கார்ந்து தின்னா என்னக்கா பண்றது? அதெல்லாம் ருசியா திம்பாளுக. ஊரு காசுன்னா வேலைக்கே வராம அட்டையை போட்டு இவளுக 100 நாள் வேலை அட்டையை போட்டு ஆட்டையை போட்டுட்டு இருப்பாளுங்க. நம்ம வேகாத வெயில்ல வேலை பார்த்து இருக்க நம்மளுக்கு அப்ப கூட சம்பளத்தை ஒழுங்கா ஏத்த மாட்டேங்கிறாங்கடி. யாருக்கா கேக்குறது? நம்ம ஊர் ஆம்பளை ஆளுவோ கேட்கணும். யாரு நம்ம ஊர்ல ஆம்பளை எவண்டி இருக்கான்? இருந்தாதான் கேட்டிருப்பாங்களே. அது எப்படி ஊரு காசை இப்படி வேலையே பார்க்காம அட்டையை போட்டு எடுத்து தின்னுப்புட்டு நம்ம வயித்தறிச்ச சும்மா விடுமாடி? அந்த சோறெல்லாம் எப்படி செரிக்குது இவளுக்கு? ஏக்கா அதெல்லாம் ஸ்ப்ரைட்டா வாங்கி குடிச்சிடாளுவோக்கா. ஸ்ப்ரைட்டா வாங்கி குடிக்கிறாளுவா? அதை விட பவர்ஃபுல் என்னோட வயித்தறிச்ச என்ன நிலைமைக்கு ஆளாகிறாளுன்னு மட்டும் நீ பாரு. ஏக்கா நான் 2 வார்த்தை திட்டிக்கிறேன்க்கா. ஊரு காசை திங்கிறீங்களா? நீங்க நல்லா இருப்பீங்களா? நீங்க விளங்குவீங்களா? ஏன் உங்க பிள்ளைகளுக்கு இப்படி பாவத்தை சேர்க்கறிய? அதெல்லாம் அவ்வளவு பாவத்தை சேர்க்கல, நல்லா ஆட்டையை போட்டு சொத்து சேர்த்துட்டு இருக்காளுவோ. நம்ம தான் உட்காந்துக்கிட்டு இழிச்ச வாய்த்தனமா இங்க வேலை பார்த்ததுக்கு 100 ரூபாய் சம்பளம் வருமானு எதிர்பார்த்துட்டு உட்காந்துருக்கோம். எனக்கு 1000 அட்டைக்கு மேல போட்டுருக்காராக்கா. இப்ப தன்னான என்னடி சொல்ற? உண்மையிலே வாடி? ஆமாக்கா, 1000 அட்டைக்கு மேல போட்டுருக்காக்கா. அந்த 1000 அட்டைக்கு மாசம் 3000 ரூபானா இது உலக மகா கொள்ளையா இருக்கு. ஹர்ஷத் மேத்தாவே மிஞ்சிட்டாங்களேடி. ஏமா என்ன உட்காந்துருக்கீங்க? ஆபீஸ்ல வராங்க, எந்திரிங்க. அக்கா நீயாச்சும் ஆம்பளையா மாதிரி இவனை கேள்வி கேளுக்கா. கேக்குறேன்டி. என்னடா 100 நாள் வேலைக்கு வராதவங்களுக்கு அட்டை போட்டு காசு ஆட்டையை போடலாமா? என்னடா அதெல்லாம் ஒண்ணு இல்ல, உட்காருங்க. அக்கா பாத்தியாக்கா, சமாளிச்சுட்டு எஸ்கேப் ஆகுறான் அவன். நேக்கா சமாளிக்கிறான்டி. இவனை விடக்கூடாதுடி. விடக்கூடாதுக்கா, அவனை ஃபாலோ பண்ணணுக்கா.